Okay. Assalamu alaikum. Good morning. சரி பிள்ளைகள், ஸோ நாங்கள் பொறிமுறையில் இன்னும் 2 தலைப்புகள் பார்க்க வேண்டியிருக்கு. அதில் ஒரு தலைப்பு என்னன்னு சொன்னால் கருநாட்ட பிரதீட்டு தாக்க பொறிமுறையும், அதே போல கருநாட்ட கூட்டல் தாக்க பொறிமுறையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சரி, அடுத்ததாக தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க, கருநாட்ட பிரதியீட்டு தாக்க பொறிமுறை. ரைட், பிள்ளைகள், நம்ம இந்த கருநாட்ட பிரதீட்டு தாக்க பொறிமுறைய 2 உபத்தலைப்புகளாக பார்த்திருக்கிறோம். அதுல பிள்ளைகள் நம்ம கேஸ் ஏ ஆக பார்த்தது என்னன்னு சொன்னால், ஒரு ஆல்கஹால்ல இருந்து ஆல்கைல் ஹேலைடை உருவாக்குகின்ற டாஸ்க். இதுக்காக வேண்டி பிள்ளைகள் நம்ம PCl3 அல்லது PCl5 அல்லது PBr3 அல்லது PI3 அல்லது ZnCl2 HCl அல்லது HBr அல்லது HI போன்ற நேரத்துல இந்த ஆல்கஹால் யாராக மாற்றமடையும்? ஆல்கைல் ஹேலைடாக மாற்றமடைகின்ற தாக்க நம்ம படிச்சிருக்கோம். இதுல பிள்ளைகள் இந்த ஆல்கஹாலுக்கு HBr அல்லது HI போன்ற நேரத்துல ஆல்கைல் ஹேலைடு உருவாகிற தாக்கத்துக்கான பொறிமுறை நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏனைய தாக்கங்களுக்கான பொறிமுறை நம்மளோட சிலபஸ்ல கிடையாது. ரைட், அந்த அடிப்படையில நீ பாத்தியன்னு சொன்னோம், CH3CH2OH என்ற இந்த ஆல்கஹால் எடுத்துக்கொள்ள, இதுக்கு பிள்ளைகள் நம்ம HBr ஏற்றம் செய்யற நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கிற விளைவு இந்த ஆல்கஹால்ல OH பதிலாக யார் இணைய போகுது? புரோமின் இணைய போகுது. சக நம்மளுக்கு யாரு கிடைக்கும்? H2O. இதான் தான். ரைட், இனிமே பிள்ளைகள் பொறிமுறைக்கு வந்தோம்னு சொன்னால், இது ஒரு சிறிய பொறிமுறை. இந்த ஆல்கஹால்ல உனக்கு தெரியும் ஆக்சிஜன்ல 2 தனிச்சோடிகள் இருக்குது. பிள்ளைகள் பொறிமுறை எழுதக்குள்ள எல்லா தனிச்சோடிகளையும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா பிணைப்புகளையும் காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. தேவையான தனிச்சோடிகளையும் தேவையான பிணைப்புகளையும் காட்டினால் போதியது. அந்த அடிப்படையில் ஆக்சிஜன்ல 2 தனிச்சோடி இருக்குது, பட் நான் ஒரு தனிச்சோடியை காட்டிக்கொள்றேன். ரைட், இப்ப என்ன நடக்கும்னு சொன்னால், இதோட பிள்ளைகள் HBr தாக்கமடை. வளமை போலவே இந்த பிணைப்பு சோடி உடைந்தால் மின்னெதிர் பெருமானம் கூடிய புரோமினுக்கு தனிச்சோடியா போகும். இந்த நேரத்துல நம்மளுக்கு H+ம் Br- விடுவிக்கப்படும். அந்த H+ இருக்கிற வெற்றுவழுக்கும் இந்த ஆக்சிஜன்ல இருக்கிற தனிச்சோடிக்கும் இடையில ஈதல் பங்கீட்டு வலுப்பிணைப்பு உருவாகும். அதாவது இந்த தனிச்சோடி யாருக்கு வழங்கப்படும்? H+ இருக்கிற வெற்றுவழுக்கு வழங்கப்படும். நான் மீட்டிக்கொள்றேன் பிள்ளைகள், நம்ம படிச்சிருக்கிறோம் மறையேற்றத்திலிருந்து அல்லது இலத்திரன் சோடியில இருந்து நீரேற்றத்தை நோக்கி அல்லது வெற்று ஒழுக்க நோக்கி தான் நம்மளோட வளைந்த அம்புக்குறி காணப்படும் நம்ம படிச்சிருக்கோம். அந்த அடிப்படையில இந்த ஆக்சிஜன் இருக்கிற எலக்ட்ரான் சோடியிலிருந்து இந்த H+ நோக்கி வளைந்த அம்புக்குறி போகும். இந்த நேரத்துல நம்மளுக்கு கிடைக்கிறது
CH3 CH2 ஆக்சிஜன்ல பிள்ளைகள் 3 பிணைப்பு வந்தால் நேரேற்றம் இருக்கும். ரைட். அதுக்கு பிறகு பிள்ளைகள் என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில காணப்படுற பிணைப்பு உடைந்து ஆக்சிஜனுக்கு தனிச்சோடிய. இந்த நேரத்துல நம்மளுக்கு யாரு வெளியேறது? H2O மூலக்கூறு வெளியேறுது. இப்ப நம்மளுக்கு ஒரு கார்போகட்ரையன் உருவாகும். யார் உருவாகிற கார்போகட்ரையன்? CH3 CH2+. சொல்ல உருவாகிற கார்போகட்ரையன் யாரு? முதல் கார்போகட்ரையன். நம்ம படிச்சிருக்கிறோம் பொறிமுறையில முதல் கார்போகட்ரையனை விட உறுதியான கார்போகட்ரையன்கள் உருவானால் அதை கட்டாயம் நம்ம என்ன செய்யணும்? இடைநிலை விளைவாக காட்டணும். யாரு யாரு? வழி கார்போகட்ரையன், புடை கார்போகட்ரையன், பரிவு நடக்கும் கார்போகட்ரையன், ஏசைல் கார்போகட்ரையன். இந்த 4 கட்ரையனும் பிள்ளைகள் நம்மளுக்கு விளைவாக கிடைச்சதுன்னு சொன்னா அதை கட்டாயம் பொறிமுறையில காட்டது. சொல்லி இங்க உருவாகிறது யாரு? CH3 CH2+, முதல் கார்போகட்ரையன். அதை நம்ம பொறிமுறையில காட்ட தேவையில்லை. எனவே பிள்ளைகள் இவரோட நேரடியாக Br- தாக்குற மாதிரி நமக்கு காண்பிக்கலாம். ஏன் உருவாகிற முதல் கார்போகட்ரையனை பொறிமுறையில காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப என்ன நடக்கும் சொல்லு? இந்த கார்பன்ல என்ன ஏற்றம் வந்திருக்கும்? நீரேற்றம் வந்திருக்கும். சோ அந்த நீரேற்றம் வந்திருக்கிற கார்பனுக்கும் இந்த Br- முறையில பொன் ஃபார்மா வரும். சோ மைனஸ்ல இருந்து நீரேற்ற கார்பனை நோக்கி வளைந்தம்பு போயிருக்கு. சோ நம்மளுக்கான இறுதி விளைவுகள் கிடைக்குதா? CH3 CH2Br சக H2. விளங்குறவங்களுக்கு சொல்றேன். சரி, நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு வருவோம். இரண்டாவது உதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்வோம். பிள்ளைகள் இந்த செருவை எடுத்துக்கொள்வோம். ஒரு புடை கார்போகட்ரையன் உருவாகக்கூடிய மாதிரி யோசிப்போம். நம்மளுக்கு இவ்வாறு ஒரு புடை ஆல்கஹால் தந்திருக்குன்னு வைத்துக்கொள்ளும். இந்த ஆல்கஹாலுக்கு HI போட்டா நம்மளுக்கு கிடைக்கிற விளைவு எடுத்து OH இருந்த இடத்துல யார் இணைய போகுது? அயனின் இணைய போகுது இல்லையா? சக யார் வெளியேறும் கூட்டமாக இருக்க போகுது? H2O மூலக்கூறு வெளியேறுகின்ற கூட்டமாக இருக்க. இதுக்குரிய பொறிமுறையை பார்த்தீங்கன்னா இதை நான் விலகுக்காக வேண்டிய எழுதுறேனே. CH3 thrice COH. ஆக்சிஜன் ஒரு தனிச்சோடியை காண்பிக்கிறது. இது யாரோட தாக்கமடையும்? HIயோட தாக்கமடையும். சொல்லு முதலாவது உடையிற பிணைப்பு என்னது? ஹைட்ரஜனுக்கும் அயடினுக்கும் இடையில் இருக்கிற பிணைப்பு உடைந்து மின்னதற் பெருமானம் கூடிய அயடினுக்கு தனிச்சோடியம். இந்த நேரத்துல H+ உருவாகும், I- உருவாகும். பிள்ளைகள் உருவாகிற H+க்கும் ஆக்சிஜன்ல இருக்கிற தனிச்சோடிக்கும் இடையில ஒரு பிணைப்பு உருவாகும். இதன் காரணமாக CH3 thrice C. இப்ப ஆக்சிஜனுக்கு 3 பிணைப்பு வந்து நேரேற்று. பிள்ளைகள் அடுத்ததாக நடக்கிற விடயம் கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் உடைஞ்சு ஆக்சிஜனுக்கு வரும். இப்ப நம்மளுக்கு உருவாகிற கார்போகட்ரையன் யாரு? உடை கார்போகட்ரையன் உருவாகும். அதை நம்ம பொறிமுறையில கட்டாயம் காட்ட வரும். பிள்ளைகள் இந்த இடத்துல நம்மளுக்கு CH3 thrice C+ என்ற உடை கார்போகட்ரையன் கிடைக்கிறது. சக யார் மகள் வெளியேறுகின்ற கூட்டம்? H2O மூலக்கூறு வெளியேறும். இப்ப உருவாகிய இந்த புடை கார்போகட்ரையனோட தான் யாரு தாக்க போறது? ஆல்ரெடி உருவாகி இருக்கிற I- தாக்க போகும். சோ மைனஸ்ல இருந்து பிளஸ் நோக்கி ஒரு வளைஞ்சம்புக்குரிய போட்டு. சோ இதான் நம்மளுக்கு கிடைக்கிற விளைவுகள். சரி பிள்ளைகள், இதை எழுதி கொள்ளுங்க. இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் எதிர்பார்க்கிறேன். சிறிய ஒரு பொறிமுறை.
இன்றைக்கு நாளைக்கும் ரெக்கார்ட் பண்ண வேண்டியதான் வரும் போலண்ணே. கொஞ்சம் கூட ரிக்வஸ்ட் வந்தபடினால தான் ரெக்கார்டிங்கை போட்டேன், இல்லாட்டி நடக்கிற விஷயம் இல்லை. ஆனா சொல்லு. சரி பிள்ளைகள், கருநாட்ட பிரதீட்டு தாக்கங்கள்ல இரண்டாவது வகை என்னன்னு சொன்னால், நம்ம படிச்சிருக்கிறோம், இதெல்லாம் உங்களோட கொப்பியில் இருக்குது. கருநாட்ட பிரதீட்டு தாக்கங்கள் ஹெடிங் போட்டு படிச்சோமா இல்லையா? நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? கொஞ்சம் பார்த்து சொல்லு. ஒன்று பிள்ளைகள். ரெண்டாவது என்னன்னு சொன்னா எல்கைல் ஹேலைடு. எல்கைல் ஹேலைடுக்கு கார நீர் கரைசலை சேர்க்கிறது, படிச்சிருக்கிறோம். எல்கைல் ஹேலைடுக்கு CN- ஏற்றம் செய்தது, படிச்சிருக்கிறோம். இந்த எல்கைல் ஹேலைடுக்கு RO- ஏற்றம் செய்தது. இந்த எல்கைல் ஹேலைடுக்கு RC≡C- ஏற்றம் செய்தது. இந்த எல்கைல் ஹேலைடுக்கு அமோனியா ஏற்றம் செய்தது. எல்கைல் ஹேலைடுக்கு அமைன் ஏற்றம் செய்தது. ரைட் பிள்ளைகள், இதே போல இந்த எல்கைல் ஹேலைடுக்கு நம்ம என்ன செய்யலாம் சொன்னால் RMgX கிரிக்னாட் ஏற்றமும் செய்யலாம். சோ இந்த எல்லா தாக்கங்களுக்குமான பொறிமுறையை பார்த்தோம்னு சொன்னால் கருநாட்ட பிரதீட்டு தாக்க பொறிமுறை என்ற ஹெடிங் முடியுது. இந்த அவ்வளவு பொறிமுறை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காங்க. குப்பையில இந்த எல்லா தாக்கங்களும் இருக்குதா? எந்த தாக்கம் இல்லை? எல்கைல் ஹேலைடுக்கும் கிரிக்னாட்டுக்குமான தாக்கத்தை குப்பையில தந்திருக்கிறனாடு பாரு. தந்திருக்கிறனா? கொப்பியிலையும் எழுதுனீங்க, தயாரிப்பு தாக்கங்கள் டியூட்லையும் எழுதிருக்கிறீங்க. ஏதாவது ஒரு இடத்தை பார்த்து சொல்லுங்க. இதுல இது இல்லைன்னு சொல்லு. RMgX இல்லதான் என்ன மகள்? ரைட். அமைன் இருக்குதா இல்லையா? அமைன் எல்லாம் இருக்கு, மற்றதெல்லாம் இருக்குதானடா? ரைட். இந்த RO- இருக்குதா கொப்பியில? ஈதர் உருவாகிறது இருக்குது. ஓகே சரி பிள்ளைகள், இனிமே நம்ம ஒவ்வொரு